நாராயணன் பார்வதி கிட்ட கடந்த காலத்துல ஏற்பட்ட ஒரு சாபத்தை பத்தி சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கறதும், நாராயணனுடைய சக்கராயுதம் பிருகு முனிவரோட மனைவி அழிச்சதோட போன எபிசோட்ல பார்த்தோம். இன்னைக்கு எபிசோட்ல அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். பிருகு முனிவர் நாராயணன் தன் முன்னாடி வந்து தோன்ற சொல்லி ஆணையிடுறாரு. நாராயணனும் இது என்னோட தவறு இல்ல, நான் தெரிஞ்சு செய்யல அப்படின்னாலும் நான் செஞ்ச செயலுக்கான நம்ம ஏத்துதான் ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு நாராயணனும் அவர் மேல வந்து நிக்கிறாரு. நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல, ஒருத்தர் அடைக்கலம் கொடுத்ததுக்காக அவங்க தண்டிக்கப்படுவாங்களா அப்படின்னு கோவப்படுறாரு. நாராயணன், உங்களுக்கே தெரியும், சுதர்சன சக்கரம் ஒரு முறை ஏவப்பட்டா திரும்ப அதை பெற முடியாது. இடையில அவங்க வந்தனாலதான் அப்படி ஆயிடுச்சு. உங்களுக்காக நான் வருத்தப்படுறேன், இதுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு அவரும் சொல்றாரு. அவ எந்த தவறும் செய்யாம அவளுக்கு நீங்க தண்டனை கொடுத்துருக்கீங்க இல்லையா, எந்த தவறும் செய்யாம நானும் பிரிஞ்சிருக்கிற நிலைமை என்ன கொடுத்துட்டீங்கல்ல, அதே மாதிரி நீயும் உன்னோட மனைவி பிரிஞ்சிருக்கணும் அப்படின்னு அவர் சொல்ல, நாராயணனும் இது என்னோட தவறால் ஏற்பட்ட காரியம், அதனால இந்த தண்டனை நான் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. இப்போ நாராயணன் பார்வதி கிட்ட கதை சொல்லிட்டு இருக்காரு இல்லையா, அந்த காட்சியை காமிக்கிறாங்க. நீ குற்ற உணர்ச்சி இல்லாம இருப்பேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நாராயணன் சொல்றாரு. அடுத்த காட்சியில அந்த கடை காமிக்கிறாங்க. அந்த நாராயணன் தானே இந்த தவறு செய்தாரு அப்படின்னு அவர் தூண்டி விட்டுட்டு இருக்க ஒரு உஷானா அந்த முனிவரோட மகன். அதனால அவரும் கேட்கிறாரு, இந்த விஷயம் எல்லாம் உனக்கு தெரிஞ்சிருந்தும் ஏன் திரும்ப திரும்ப அதே கேட்டுட்டே இருக்க அப்படின்னு கேட்கவும், இவன் சொல்றான், நாராயணன் தான் தவறு செஞ்சிருக்காரு, அதுக்கு தான் அவருக்கு இந்த மாதிரி தண்டனை கிடைச்சிருக்கு. நான் ஒரு சாதாரண கருவி மட்டும்தான், இதுக்கெல்லாம் காரணம் நாராயணன் மட்டும்தான், அதனால அம்மா என் மேல கோவப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, அடுத்த காட்சியில நாராயணன் பார்வதி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, இதனால நீ எந்த வருத்தம் பட வேண்டியதில்லை, இதுக்கான காரணம் நான் தான், லட்சுமிக்கும் எனக்குமான பிரிவு நடந்துருச்சு, இனிமேலும் அதே மாதிரிதான் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு. பார்வதி கவலையோட கேக்குறாங்க, இதே மாதிரி கஷ்டத்தை நீங்க அனுபவிச்சுட்டே இருக்கணுமா அப்படின்னு கேட்கவும், இது கவலை கிடையாது, என்னுடைய கர்ம பலன் தான், எனக்கும் லட்சுமிக்குமான உறவு அலைக்கும் கரைக்கும் இருக்கிறது மாதிரி, இந்த கடல்ல இருக்க அலை கரைக்கு வருது, திரும்ப கடலுக்கே போயிடுது, ஆனா கரை திரும்ப திரும்ப அலையை அழைச்சிக்கிட்டே இருக்கும், லட்சுமி மீண்டும் மீண்டும் விலகி போனாலும் அவளை அழைச்சிட்டு வருது என்னோட கடமை அப்படின்னு சொல்லவும், பார்வதி ஒரு சகோதரனுக்கு உதவ வேண்டியது தங்கையோட கடமை, இதுக்கான பரிகாரத்தை நிச்சயமா தேடுவேன், நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன், கண்டிப்பா லட்சுமி திரும்ப கூட்டிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நாராயணனை பார்க்க அவர் அமைதியா இருக்காரு. நான் சொன்ன விஷயத்தை கேட்டு நீங்க சந்தோஷப்படலையா அப்படின்னு கேட்கவும், இல்ல நான் வேற யோசிச்சுட்டு இருக்கேன், இனிமேலும் இந்த பிரச்சனைனால யாரும் நிரந்தரமா போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு பார்வதி அதிர்ச்சியாகி அவங்க யாருன்னு கேக்குறாங்க. உடனே இவனை காமிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.